அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 5/6/2015 வெள்ளிக்கிழமை. திருத்திகை திதியானது இரவு 7:29 வரை, பின்பு சதுர்த்தி. பூராட நட்சத்திரமானது இரவு 7:52 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டமானது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு பகல் 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பாக்யஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பதும் 6இல் ராகு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களும் மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. முன்கோபத்தை குறைத்து கொண்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையலாம். ரிஷப ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாயும் 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் தடை தடங்கல்கள் வீண் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள் என்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். மிதுன ராசினியர்களே, தனஸ்தானத்தில் குருவானவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்று அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக மகிழ்ச்சி, பூரிப்பு, அனுகூலங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும் புதிய பதவி ஒன்றினை அடையக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாளில் இருக்கிறது. பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். கடக ராசினியர்களே, 3ஆம் வீட்டில் ராகுவும் 6இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் உண்டாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தீர்க்க முடியாத இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்ந்து மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலங்கள் இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி சுமூகமான நிலை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பண வரவானது சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனியும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசினியர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று 6இல் கேதுவானவர் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். 2இல் சனி 8இல் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் இணைந்து அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் ராகுவானவர் சஞ்சாரம் செய்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். வேலையாட்களால் இருந்த நிம்மதியற்ற நிலை விலகி நிம்மதியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய அமைப்பும், நெருக்கடிகள் விலகுவதனால் மன அமைதி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரித்து மன அமைதியானது ஏற்படும். தனுசு ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 6இல் சூரியன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறைவது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையில் ஏற்றங்கள் இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது.
அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி, பூரிப்பு, அனுகூலங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சாதகமாக இருக்கும்.